லஞ்ச் வந்து ஃபேக்ட்ரியில் தான் சாப்பிடுவேன். அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிட முடியும். நைட்டு வந்து ஒரு 2 days பேக் கூட மணத்தக்காளி கீரை இருந்துச்சு, முருங்கைக்கீரை இருந்துச்சு. ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, தோசை ஊற்றி வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வேர்க்கடலை சட்னி இருக்கு சாப்பிடுங்க அப்படின்வாங்க. இப்போ நாக்கு செத்து போகிறது அப்படிம்பாங்க. ஏன்னா ஃபேக்ட்ரியில் காலைல மத்தியானம் ஸ்டாண்டர்ட் மெனு இருக்கும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மாறி மாறி இருக்கலாம். என்ன தப்பு இருக்கு அதுல? அப்போ வீட்டிலையாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு வர்ற மனுஷன்ட்ட வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்லது கெட்டது செஞ்சு கொடுத்தா என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹெவியாக சாப்பிட்டா வெயிட் போடும் உங்களுக்கு, அதுக்காக 6 days ஒர்க்கில் என்னைக்கா ஒரு நாள் தான் செய்கிறாங்க, அன்னைக்கு கூட சாப்பிட முடியலன்னா எப்படி? எப்படியெல்லாம் உன் காலில் வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? மணத்தக்காளி கீரைலாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் சிக்கன் மட்டன் கேட்டவன்லாம் கூட பரவாயில்ல, கேவலம் மணத்தக்காளி கீரை கேட்குறான் அவர்கிட்ட. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. அதை நைட்டு செஞ்சு கொடுத்தா என்ன? ஆக்சுவலாக செஞ்சிருப்பாங்க சார், செஞ்சிருப்பாங்க, எங்கள் அம்மா செஞ்சிருப்பாங்க. அப்பா செமையாக இருக்கும், இன்னைக்கு சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புட்டி தோசை தான் இருக்குல்ல, தோசை சாப்பிடுங்க. எதுக்கு இப்போ சாப்பாடு சாப்பிட்டு இப்போ என்ன இன்னும் வெயிட் போடணுமா? ஒரு நாள் தானே சார் சாப்பிட போகிறோம், வீட்டில் யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நீ சோத்தை போட்டு திங்காத உங்க அம்மா சொன்னிச்சுங்கிறதுக்காண்டி நான் ஊத்துற தோசையை தின்னு அப்படிங்கிறதா ஒரு ஐடியாவா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இல்லை அப்படியெல்லாம் சாப்பிட்டா 1/2 hourல போய் தூங்கிடுவாங்க. கொஞ்சம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் தோசை சாப்பிட்டா ஒரு 3 மணி நேரம் முடிச்சிருப்பாரா என்ன? இல்லை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். சரி, நீ தான் தைரியமான சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு நிமிஷம் நீ பேசாம இரு. ஒரு மணத்தக்காளிக்கெல்லாம் இவ்வளோ நேரம் நான் பேசுனதுலடா, உனக்காக பேசுறேன்.